அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். 5. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். 6. சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். 6. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சத் தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. 7. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டிப் போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். 8. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். 9. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக இந்நாட்களிலே நாங்கள் பிரார்த்தனை செய்து வருகிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்விலே நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருக்குள் வளர்கிற அந்த கிருபையும் தந்து தம்முடைய நாமத்திற்கென்று உங்களை பயன்படுத்துவாராக. உங்களுடைய பிரார்த்தனைகளில் இந்த சத்தியவசன ஊழியங்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். தவசு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவசு காலம் என்பது உண்மையாகவே ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு வசந்த காலம். இந்த தவசு காலமானது 40 மணியாக நேரமாக ஆதி நாட்களில் கருதப்பட்டது. பின்பு 3ஆம் நூற்றாண்டு வரும்பொழுது அந்த தவசு காலம் 6 நாட்களாக மாற்றி அமைக்கப்பட்டது. 8ஆவது நூற்றாண்டு வரும்போது அது 40 நாட்களாக அது சீரமைக்கப்பட்டது. அப்படியே நாம் கை கொண்டு வருகிறோம். தவசு காலத்தின் அறைகூவல்களை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 நீங்கள் 9 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு ஓமையை சொல்கிறார். அந்த ஓமை என்ன? ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டு வைத்திருந்தார். அந்த திராட்சை தோட்டத்தின் அந்த எஜமான் தோட்டத்தை பார்க்க வருகிறான். அந்த அத்திமரத்தை காண்கிறான். 3 ஆண்டுகள் அதற்கு கனி இல்லை. ஆகவே அந்த தோட்டக்காரனை பார்த்து சொல்கிறார், இந்த 3 ஆண்டுகள் நான் கனியை தேடி வந்தேன், கனி இல்லை, ஏன் இது நிலத்தை கெடுக்க வேண்டும், இதை வெட்டி போடு என்று சொன்னார். உடனே தோட்டக்காரன் சொல்கிறார், இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி நான் எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் அதை வெட்டி போடலாம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஓமையை அவர் முடிக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஓமையை நான் வாசித்த பொழுது இதனுடைய சூழ்நிலைகளை நான் ஆராய முற்பட்டேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அநேகர் கேட்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை குறித்து, ஆண்டவருடைய அநேக உண்மைகளை குறித்து அவர்கள் கேட்கிறார்கள். அந்த சமயத்திலே ஆண்டவராகிய இயேசுவானவர் மக்களுக்கு மனம் திரும்புதலை குறித்தும் மனம் திரும்புதலின் கனியை கொடுக்கிற அந்த ஸ்தானத்தை குறித்து பேசும் பொழுது இந்த ஓமையை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் ஓமை வழியாக அக்கால மக்களுக்கும் அவருடைய செய்தி உண்டு, இக்கால மக்களுக்கும் அவருடைய செய்தி உண்டு. அதே சமயத்தில் ஆண்டவருடைய திருச்சபையின் மக்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய திரு செய்தி அங்கு காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த தவசு காலத்தின் அறைகூவல்கள் என்ன?
முதல் காலம் என்ன? இது ஒரு வாய்ப்பின் காலமாகும். ஆகவே வாய்ப்பின் காலம். இங்கே எஜமான் சொல்கிறார், 3 வருடங்கள் நான் தொடர்ந்து வந்து இந்த மரத்தை பார்த்தேன், ஒரு கனி கூட இல்லை. ஆகவே இது ஏன் நிலத்தை கெடுக்க வேண்டும், நிலத்தை வீணாக்க வேண்டும், வெட்டி போடலாமே என்று சொல்லும்போதுதான் அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், இந்த 1 வருடம் இருக்கட்டும் என்று சொல்கிறான். ஆகவே அந்த 1 வருடம் இருக்கட்டும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வாய்ப்பின் காலமாகும். அருமையான என் சகோதர சகோதரிகளே, லெந்து காலம் என்பது நமக்கு தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிற வாய்ப்பின் காலமாகும். வாய்ப்புகள் மிக முக்கியமானவைகள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16 பாருங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வாய்ப்புகள் திரும்ப வரலாம், வாய்ப்புகள் திரும்ப வராமலும் போகலாம். வாய்ப்புகள் வருவதும் வராமல் போவதும் என் கையிலும் உங்கள் கைகளிலும் அல்ல, அது ஆண்டவருடைய கைகளில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், தாவீது துணிகரமான பாவம் செய்தான், ஆனால் விழுந்து போனான், கரைபட்டான், ஆனால் அழுது கெஞ்சினான். தேவனாய் கர்த்தர் மறுபடியுமாக அவனுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவனை மறுபடியுமாய் வாய்ப்பை கொடுத்து அவனை தூக்கி எடுத்தார். ஆனால் அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டை பாருங்கள், அங்கு யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அவன் மனங்க சந்தான். ஆனால் அவருடைய முடிவு என்ன? ஆண்டவர் என்னை திரும்பவில்லை, தற்கொலை பண்ணி கொண்டான். வாய்ப்பே இல்லாமல் அல்லது வாய்ப்பே தேடாமல் அல்லது வாய்ப்பை கொடுக்கிற ஆண்டவரிடத்திலே செல்லாமலே அவன் போய்விட்டான். பழைய ஏற்பாட்டிலே ஏசாவை பாருங்கள், தன்னுடைய கிருபையை அவன் விற்று போட்டான். ஆனால் கிருபையை விற்று போட்டவன் அழுதான், கெஞ்சினான். மறுபடி வாய்ப்பு கிட்டியதா? கிட்டவே இல்லை. எனக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் வாய்ப்புகளை கிருபையாய் இந்த நாட்களில் தந்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு ஜீவிக்கிறீர்கள் என்றால், நானும் நீங்களும் ஜீவிக்கிறோம் என்றால், தேவன் நமக்கு உயிரோடு இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்கிறோம் என்றால், செய்தியை கேட்பதற்கும் காண்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நாம் சிந்திக்கிறோம் என்றால், சிந்திப்பதற்கும் உணர்வடைவதற்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அருமையான என் சகோதரனே சகோதரிகளே, தேவன் கிருபையாய் வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த வாய்ப்பின் காலம்தான் இந்த தவுசு காலம். அருமையான என் சகோதரனே சகோதரிகளே, இந்த தவுசு காலம் என்பது வாய்ப்பின் காலம். அந்த வாய்ப்பின் காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே மீட்புக்கு நேராக அந்த வாய்ப்பை உபவாசத்தோடு, கண்ணீரோடு, உண்மையான மனம் திரும்புதலோடு அவன் தேடி கிருபையை பெற்றுக்கொண்டான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பேதுருவை பாருங்கள், ஆண்டவரை தெரியாது என்று சொன்னான், அறியவில்லை என்று சொன்னான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவுகூர்ந்து மனங்கசந்து அழுதான். அழுத பொழுது ஆண்டவர் அவனை மறுபடியும் தன் திருச்சபைக்கு ஒரு பெரிய தலைவனாய் மாற்றி ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவருக்குள் வழிநடத்தும் பெரும் பாக்கியத்தை பெற்றார். அருமையான என் சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் இந்த தவுசு காலத்திலே வாய்ப்புகளை தந்திருக்கிறார், தந்து கொண்டிருக்கிறார். உன் வாசல் படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீ திறந்து கொடுத்து வாரும் ஆண்டவரே என்று சொல்வாயானால் உன்னோடு ஐக்கியம் வைப்பார், உன்னோடு அவர் போஜனம் செய்வார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவேதான் இந்த 1 வருடம் இருக்கட்டும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த அத்திமரத்திற்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்பின் காலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். வாய்ப்புகளை உதறினார்கள், அசட்டை பண்ணினார்கள். ஆசீர்வாதம் வந்தபோது கொழுத்து அவருடைய மார்பிலே உதைத்தார்கள். ஆனால் அதே இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு மகா உபத்திரங்களுக்கு உள்ளானார்கள் என்பதை நாம் சரித்திரத்திலே அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, வாய்ப்புகளை உதறாதிருங்கள், வாய்ப்புகளை ஒருவேளை அசட்டை பண்ணாதிருங்கள். தேவ கிருபையினாலே வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்த தவுசு காலம் என்பது வாய்ப்பின் காலம் என்று சொன்னேன். இரண்டாவது கிருபையின் காலம் என்று சொல்கிறேன். இந்த அத்திமரத்திலே 3 ஆண்டுகள் கனிகள் இல்லை,
ஆகவே ஒரு கனி இல்லாதனாலே எஜமான் சொல்கிறான், இந்த அத்திமரத்திலே கனியை நான் பார்க்காதனாலே இதை வெட்டி போடு என்று சொன்னான். உடனே தோட்டக்காரன் சொல்கிறான், இந்த ஒரு வருடம் இருக்கட்டும், இதை நன்றாக கொத்தி நான் எரு போடுகிறேன் என்று சொல்கிறான். இங்கே வேதவசனம் சொல்கிறது, நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். இந்த கொத்தி எரு போடுகிற அந்த நிலை என்பது அந்த அத்திமரத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு கிருபை, ஒரு நல்ல ஒரு தருணம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். இதே போலத்தான் இந்த தவுசு காலத்தில் ஆண்டவர் நம்மை சுற்றிலும் கொத்தி உரம் போடுகிறார், எரு போடுகிறார், உரமிடுகிறார். ஏனென்று சொன்னால் வேத வசனத்தின் மூலமாய், வேத செய்திகள் மூலமாய், வேத ஆராய்ச்சிகள் மூலமாய், அல்லது திருமுறை வசனத்தின் மூலமாய், மெய்யான ஆண்டவருடைய அடியார்களுடைய மெய்யான அறைகூலின் செய்திகள் ஊடாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கொத்தி அவர் உரமிடுகிறார். ஆகவே கொத்தி உரமிடுகிற அந்த நிலையை நான் கிருபையின் காலம் என்று சொல்கிறேன். ஏனென்றால் வெட்டி போடப்பட வேண்டிய அத்திமரத்திற்கு இப்பொழுது கொத்தி உரமிடுகிற வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அது உண்மையாகவே கிருபையின் காலமாகும். தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற ஒரு வெகுமதி, ஒரு வாய்ப்பை தான் கிருபை என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்படியானால் வெட்டப்பட வேண்டிய அத்திமரம், வெட்டி அக்கினியிலே போடப்பட வேண்டிய அத்திமரம், அல்லது வெட்டி அல்லது பிடுங்கப்பட வேண்டிய அத்திமரம் மறுபடியும் அந்த நிலத்திலே ஒரு வருடம் நின்று அதிலே உரமிட்டு அதை கொத்தி அதை தண்ணீர் பாய்ச்சி அதை அந்த தோட்டக்காரன் பாதுகாத்து பண்படுத்துவானால் அந்த மரத்திற்கு அந்த காலமானது ஒரு வருடம் கிருபையின் காலம்.